தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் மற்றும் டெல்லி தேர்தல் இதுதான் இன்றைக்கி பேசுபொருளாக இருக்குது. ஈரோடு தேர்தல் நம்ம ஓரளவு முன்பெல்லாமே பேசுனது போலவே திமுக தான் முன்னணியில் இருக்காங்க. டெல்லி தேர்தல் இதில் பாஜக கடுமையான இடத்தை பிடிச்சிருக்காங்க. 27 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. திருமாவளவன் இந்த இஷ்யூ இருக்கும்போது திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்த போது அவங்க சொன்னாங்க, இந்தியா கூட்டணி ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிமேலே நம்ம எம்பி எலெக்ஷன் மட்டும் இல்லை, சட்டமன்ற தேர்தலையுமே நம்ம கவனித்து பார்க்கணும். இந்தியா கூட்டணி ரொம்ப முக்கியமாக இதை கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க ஃபாதர் இந்த டெல்லி களத்தை? டெல்லி களத்தை நீங்கள் 3 அடிப்படைகளில் பார்க்கணும். ஒன்று, 3 முறை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருந்திருக்கிறது. 4வது முறையாக அது மக்களை தேர்தலில் சந்திக்கிறது. எவ்வளவுதான் மிகச்சிறப்பாக நீங்கள் ஆட்சி செய்தாலும் 3 முறை ஆட்சியில் இருந்துவிட்டு அதிகாரத்தில் இருந்துவிட்டு 4வது முறை மக்களை சந்திக்கின்ற பொழுது சில எதிர் கருத்துக்கள் மக்களிடையே இருக்கத்தான் செய்யும். சில சலிப்பு, கொஞ்சம் அதிருப்திகள் என்பது இருக்கத்தான் செய்யும். 1. 2, திட்டமிட்டு ஆம் ஆத்மி கட்சி மீதும் கெஜ்ரிவால் அவர்கள் மீதும் ஒரு இருந்த அல்லது ஒரு வடிவமைக்கப்பட்டோ எப்படியோ இருந்த ஒரு தூய்மைத்துவம் அல்லது புனிதத்துவம் என்பதை சிதைக்கின்ற ஒரு தொடர் முயற்சியை பாஜக RSS பரிவாரம் செய்தது. ஊடகங்களும் அரசு நிறுவனங்களும் இடி போன்ற அமைப்புகள் துணை நின்றன. அந்த வகையில் ஏற்கனவே ஒரு சலிப்பு இருக்கும். அந்த சலிப்போடு இணைத்து ஆளுமை சிதைவு, அதனால் ஒரு அரசியல் சரிவு என்பதையும் வெற்றிகரமாக கடந்த 2 ஆண்டுகளில் பாஜகவால் செய்ய முடிந்தது. 3, அது மிக முக்கியமானது. அரசினுடைய அலகுகள், வருமான வரித்துறையாக இருக்கலாம், அமலாக்கத்துறையாக இருக்கலாம், இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அந்த அமைப்பு இயங்க முடியாதபடி அல்லது பலவீனப்படும்படி அவர்கள் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு தலைமைத்துவ முகம் அல்லது நிர்வாக முகம் என்றால், அமைப்பு புலி அல்லது அமைப்பு சிங்கம் என்று வருகின்ற போது சிசோடியா, மனோஜ் சிசோடியா மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசர். அவரை போன்றவர்கள் செயல்பட முடியாதபடி முடக்குகிறார்கள். அதற்கு அரசு எந்திர அலகுகள் பயன்படுகின்றன. இப்போ அமைப்பு அணிதிரட்டப்பட முடியாத போது ஒரு பின்னடைவு வருவது என்பது இயல்புதான். 3. 4 மிக முக்கியமானது. நீங்கள் இப்போது இது எனக்கு தேர்தல் ஆணையம் எவ்வாறு நடந்து கொள்கிறது, மின் வாக்கு எந்திரங்களில் எனக்கு என்றுமே நம்பிக்கை இல்லை. சமீபத்தில் மிக முக்கியமான ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரகசியத்தன்மை கொண்ட ஒரு ஆய்வறிக்கை மூத்த முன்னாள் IAS அதிகாரிகள், இன்னும் காவல்துறையின் சில அதிகாரிகள், அறிவு சமூகத்தினர், அகாடமி அண்ட் இன்டெலெக்சுவல்ஸ் இணைந்து ஒடிசா தேர்தலை பற்றி அவர்கள் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஒடிசாவில் திட்டமிடப்பட்டு வாக்காளர் பட்டியல் மேனிப்புலேட் செய்யப்பட்டிருக்கிறது என்பது. 45 லட்சம் ஒரு வாக்காளர்கள் மேனிப்புலேட் செய்யப்பட்ட வாக்காளர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அந்த அறிக்கையை அவர்கள் வெளியிடப் போகிறார்களா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை பார்க்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதுதான் இந்திய ஜனநாயகத்திற்கு எழுந்திருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல். மகாராஷ்டிராவிலும் அதே ஒரு மேனிப்புலேஷன் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் ஊடகங்களும் பெரிதுபடுத்தவில்லை. ஏனென்றால் ஊடகங்கள் இன்று அப்பட்டமாக ஆளும் அரசமைப்பினுடைய ஊதுகுழல்களாக மாறிவிட்டன. தேர்தல் ஆணையம் என்பது ஆளுகிற வர்க்கத்தின் RSSனுடைய ஒரு அடுத்த வீட்டு பெட்டிக்கடையாக மாறிவிட்டிருக்கிற ஒரு 2 காலம். இதைத்தான் இன்று எனக்கு தேர்தல் முடிவுகள் ஓரளவுக்கு எதிர்பார்த்தது தான். அப்படியே அவர்கள் 40 தொகுதிக்கு மேல் வந்தாலும் கூட ஒரு அபரிமிதமான வாக்கு வேறுபாட்டில் ஒன்றும் அவர்கள் வரவில்லை. காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் ஒரு புரிந்துமை ஒப்பந்த அடிப்படையில் இணக்கப்பாட்டில் இணைந்து நின்றிருந்தால் உறுதியாக அந்த கூட்டணி தான் ஆட்சிக்கும் வந்திருக்கும். எனவே இந்த வெற்றியை நான் மாபெரும் வெற்றி என்று கொண்டாடுவதற்கும் இல்லை. அதற்குள் மின்னணு வாக்கு எந்திரங்கள் அல்லது வாக்காளர் பட்டியல் எந்த அளவுக்கு மேனிப்புலேட் செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் மிக தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டும். இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு விஷயத்தை விட மின்னணு வாக்கு எந்திரங்களை தேர்தல் ஆணையத்தை, காரணம் உச்சநீதிமன்றமும் இதில் ஒரு மிக மிக மோசமான செயல் ஆற்றி
வருகிறது. ஏன்னா நம்ம இவங்க எல்லாம் கேட்பாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்காரங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வென்றால் மட்டும் வாக்கு இயந்திரங்கள் சரியாக செயல்படுகிறதா, நாங்கள் வென்றால் மட்டும் குறை அது அல்ல பிரச்சனை. நான் ஒரு பொத்தானை அழுத்துகிறேன் என்றால், நான் விரும்புகின்ற ஒருவருக்குத்தான் அந்த வாக்கு விழுந்தது என்பது நான் பார்க்க வேண்டும். அதை எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் சென்று நான் யாருக்கு வாக்களித்தேனோ அப்படித்தான் அந்த வாக்கு இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறையோ இருமுறையோ பல முறையோ பார்க்க விரும்பினால் பார்க்கக்கூடிய ஒழுங்கு இருக்க வேண்டும். அந்த ஒழுங்கு என்பது இல்லை, இந்த மின்னணு இயந்திர முறையில் இல்லை என்பதால் அந்த முறை மாற்றப்படாமல், அதே போல இன்று தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த ஒரு ஆளுங்கட்சியின் ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்த வீட்டு பெட்டிக்கடையாக செயல்படுகின்ற ஒரு இருண்ட ஜனநாயக காலம் முடிவுக்கு இதற்கு எதிராகத்தான் இப்போ தென்னகத்தில் இருக்கிற திமுக போன்ற கட்சிகள் கூட இதை பற்றி அதிக கவனம் எடுத்துக்கொண்டது போல் தெரியவில்லை. ஏனென்றால் நேற்று எமக்கு நடக்கவில்லை, இன்று எமக்கு நடக்கவில்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். நாளை நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இந்த பின்புலத்தில் தான் அவர்களுடைய வெற்றி நிகழ்ந்திருக்கிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் அப்படி ஒன்றும் இது மகத்துவமான வெற்றி அல்ல. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வெள்ளையர்கள் உள்ளே வந்திருந்த போது அவங்களுக்கு தான் நடக்குது, நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரி அவங்களுக்கு நடந்திருக்கு, நமக்கு என்ன அப்படின்னு இங்கே இருக்கவங்க இது இருக்கலாம். இது ஒரு ஆபத்தான ஒன்று. பட் ஆனால் இதில் வந்து ஃபாதர் காங்கிரஸ்னுங்கிறவங்க அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அவங்களுமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலையா, இல்லை ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்களா, ராகுலை மட்டுமே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வியுமே இங்கே வந்து. காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக பலவீனப்பட்டிருக்கிறது. புதுடெல்லியில் அவர்களுடைய அமைப்பு தொடர்ந்து பலவீனப்பட்டிருக்கிறது. போட்டி என்பது பாஜகவிற்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் தான் என்கின்ற வகையில் ஒரு ஆர்வக்குறைவு என்பது காங்கிரஸ் அமைப்பிற்கு இருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அவர்கள் சந்தித்த பின்னடைவு தோல்வி என்பது உளவியல் ரீதியாகவும் அவர்களை உற்சாக நிலையிலிருந்து கீழ் இறக்கி இருக்கிறது. இன்னொரு உத்தியும் இருந்திருக்கலாம். தனித்து நின்று தங்களது எல்லைகளையும் அவர்கள் பரிசோதித்து பார்க்கட்டுமே. ஏனென்றால் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலின் போது தங்களினுடைய எல்லைகளையும் கடந்து நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் ஆம் ஆத்மி கட்சி வைத்தது. உண்மையில் ஆம் ஆத்மி என்பதே ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை தான். பேசலாம், அது வேற ஒரு கேள்வி. ஒரு வேளையில் கூட நம்ம பதில் சொல்லலாம். ஆக காங்கிரஸ் கட்சி ஓகே, அவர்களும் தங்கள் எல்லைகளை உணர்ந்து கொள்ளட்டுமே. அப்படி உணர்ந்து கொண்டார்கள் என்றால் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது, அல்லது அடுத்த மாநில தேர்தல் வருகிற போது இன்னும் கொஞ்சம் அனுசரணையாகவும் ஒரு கூட்டு செயல்பாடு தேவை என்கின்ற கூட்டு செயல்பாட்டிற்கான ஒரு அறம் என்பது இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் செயல்பட முன்வரக்கூடும் என்கின்ற அந்த கருதுதலின் அடிப்படையிலும் கூட அவர்கள் செயல்பட்டிருக்கலாம் என்பது என் எண்ணம். ஏன்னா அவங்களுக்கு டெல்லி மேலே என்றைக்குமே ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தாலும் சரி, பாஜக ஒரு கண் அவங்களுக்கு இருந்துச்சு. கெஜ்ரிவால் கூட அந்த இதில் சொல்லியிருப்பார், நீங்கள் என்ன தான் அங்கே இருந்தாலும் டெல்லி எங்களோட கையில் தான் இருக்குது, அவ்வளோ இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிட முடியாதுன்னு சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஆளுநர் குறித்த அந்த விஷயம் வரும்போது டெல்லிங்கிறது எங்களோட இடம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போது டெல்லியும் அவங்க பக்கம் போயிட்டுனா என்ன மாதிரியான மாற்றங்கள் அங்கே வரும்? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்த சில விஷயங்கள் இங்கே திமுக செய்த சில விஷயங்களே அவங்களும் எடுத்திருந்தாங்க. திராவிட மாடலுடைய சில விஷயங்களை அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. பாஜகன்னு வரும்போது அவங்களுக்கு என்னதான் வந்து ஜனசங்கம் இருந்தாலும் அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அஜெண்டா தான் இருக்குங்கிறதுனால சில விஷயங்கள் ஏதாவது மாற்றுவாங்களா? அங்கே என்ன மாதிரியான ஆட்சி முறைகள் மாற்றம்? இது தேர்தலை வெல்வதற்கு அவர்கள் ஒரு கடுமையான ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் பரிவாரமும் இறங்கி வேலை செஞ்சாங்க. ஆம் ஆத்மி என்கின்ற கட்சி அமைப்பை முடக்கி இருந்தார்கள். கெஜ்ரிவால் பற்றின ஒரு நல்லெண்ணத்தை சிதைத்திருந்தார்கள். அதைவிட முக்கியமாக ஒன்றிய அந்த பட்ஜெட் கூட புதுடெல்லியை கருத்தில் கொண்டுதான், புதுடெல்லியையும் முக்கியமாக கருத்தில் கொண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போ வருமான வரி என்பது 12 லட்சம் உச்சவரம்பு டெல்லியில் இருக்கவங்களுக்கு தான். டெல்லியில் இருக்கிற பொதுவாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு அது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. நடுத்தர வர்க்கம் தான் அவர்களினுடைய அடிப்படை வாக்கு வங்கியும் கூட. அந்த வாக்கு வங்கியை இலக்கு வைத்ததில் ஒரு கணிசமான தொகுப்பினர் ஆம் ஆத்மியிலிருந்து இவர்கள் பக்கமாக வந்திருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ புதுடெல்லியை வெல்ல வேண்டும், புதுடெல்லியில் இவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்பது அவர்களினுடைய ஒரு அமைப்பு ரீதியான முடிவு. இட்ஸ் நாட் பாலிசி, ஆர்கனைசேஷனல் டெசிஷன். அதை அவர்கள் நிறைவேற்றி காட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை வாழ்த்த வேண்டியதான். எந்த இடத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு அதைத்தான், அப்போ அந்த ஒன்றிய பட்ஜெட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த எலெக்ஷன் டைமிங் எல்லாம் பண்றாங்கல்ல,
நல்லா தெரியும், ஒரு தேர்தல் நடக்கிற போதோ அருகில் இருக்கிற போதோ இப்படி பட்ஜெட்லாம் வரக்கூடாது, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட தேர்தல் ஆணையத்தை அதை பற்றி ஒன்றுமே சொல்ல. ஆமாம், அதைத்தான் நான் அச்சுறுத்தலாக பார்க்கிறேனே தவிர டெல்லிக்கு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பது அதை பற்றி. தேர்தல் என்றால் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், யார் வேண்டுமானாலும் வருவார்கள். ஆனால் நீங்கள் பாரபட்சம் என்று சொல்வதானால் ஆம் ஆத்மி கட்சி குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கான நலவாழ்வு திட்டங்கள், கல்வியை அரசு கல்வியை அவர்கள் ஒரு தனியார் தரம் வாய்ந்த தனியார் நிறுவனங்கள் எத்தகைய கல்வியை தருமோ அதைவிட சிறப்பாக அரசு கல்வியை தந்திருந்தார்கள். அதனை ஏழை எளிய மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த அக்சசிபிலிட்டி, அதுக்காக அவங்கள நம்ம உண்மையிலேயே பாராட்டலாம். அங்க கூட தான் நம்ம முதலமைச்சர் அங்கே போய் பார்த்துட்டு வந்தாங்க. நானே சில பள்ளிகளை சென்று நேரில் பார்த்திருக்கிறேன். அரசு பள்ளிகள் போல அவை இருக்காது, அவற்றினுடைய தரம் உயர்ந்த தரமாக மாற்றியிருந்தார்கள். அந்த கட்சி மீது எனக்கு ஐயப்பாடுகள் உண்டு. காரணம், ஐயா விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையை கொண்டு வந்த பொழுது அதற்கு எதிராக கிழித்தெறிந்து வீதியில் நின்று போராடிய இளைஞர்களில் வீதியில் போராடிய ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்ய முயன்ற போது அதற்கு ஊக்கம் தந்த ஒரு இளைய ஆளுமை தான் அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ அடிப்படையில் அவர் சமூக நீதி அரசியலுக்கு எதிரான ஒரு அது எப்படின்னா அவங்க ஒரு இன்னொரு வகையான எலிட்டிசம். வி ஆர் ஆல் ஆர்எஸ்எஸ் இன்னொரு பரிமாணம், ஒரு எலிட் அப்பர் காஸ்ட். நாங்கள் உங்களுக்கு நல்ல செய்வோம், நீங்க அதிகாரத்துக்கு வரக்கூடாது. ஓகே, அதிகாரத்துக்கு நீங்க வரக்கூடாது, நாங்க அதிகாரத்துல இருந்துட்டு உங்களுக்கு நல்ல உங்களோட கொள்கையை நாங்க கொள்கையில் உங்களுக்கு நல்லது செய்வோம், உங்களுக்கு வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுப்போம், உங்களுக்கு கல்வி கொடுப்போம், ஆனால் அதிகாரங்கிறது எங்கள் கையில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் இந்த. ஸோ கொள்கை அளவில் எனக்கு பல கேள்விகள் உண்டு என்றாலும் கூட குறிப்பாக இந்த கல்வியை அவர்கள் எளிய மக்களுக்கு தரமான கல்வியை தருவதற்கான முயற்சிகளை, அதுவும் கூட சிசோடியா தான் அதில் முன்னாடி நின்று செய்தவர். அதனால் அதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். அதெல்லாம் இனிமேல் என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். ஆமாம், ஏன்னா இங்கே அவங்க வந்தோடனே கை வைக்கிறது எதுவாக இருக்கும்னா பாஜகவை பொறுத்து எஜுகேஷன், ஒருத்தனுடைய கல்வியை மாற்றுறப்ப அவனோட மொத்தமாகவே எல்லாமே மாறி போயிடுங்கிறப்போ அங்கே தானே நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. நம்ம சொல்கிற மாதிரி எலெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்றில் அவங்க உள்ளே வந்துட்டாங்க, அடுத்து எஜுகேஷன்லையும் அங்கே மாற்றிட்டாங்க அப்படின்னா ஓவராலாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதனால தானே அவங்களை எதிர்க்கிறோம். நம்ம ஏன் இங்கே இருக்கிற ஆளுநர் கூட அத்தனை சட்டப்பேரவை தீர்மானங்கள் இருக்க உயர்கல்வி சார்ந்த துணைவேந்தர்கள் சார்ந்தவற்றை தானே அவர் ஒப்புதல் கொடுக்காமல் வைத்திருந்தார் இல்லையா? கல்வியை அவர்கள் குறிவைக்கிறார்கள் என்றால் கல்விங்கிறது மோல்டிங் ஆஃப் த மைண்ட்ஸ், ஷேப்பிங் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ், உங்கள் மனநிலையை, உளவியலை, தலைமுறைகளுக்கான பண்பாட்டை, உயர்ந்த உன்னதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு களம்தான் கல்வி என்கின்ற களம். அந்த கல்வி களத்தை இவர்கள் சனாதன தன்மை கொண்டதாக மாற்ற வேண்டும் என்று வரிந்து கட்டி நிற்கிறார்கள். அதனால் ஒரு பெரும் போர் ஒன்று செய்யத்தான் வேண்டும். ஒரு கோட்பாட்டு போர், கொள்கை போர், மாநில உரிமைகளுக்கான ஒரு போர், அறிவு சுதந்திரத்திற்கான ஒரு போர், அப்படி என்று பெரிய வேலை இருக்கிறது. அயர்வின்றி, தொய்வின்றி, தோல்வி உணர்வின்றி தொடர்ந்த போராட்டம் தான் விடுதலைக்கான உறுதிப்பாடு. இவர்கள் நிரந்தரமாக நிற்க மாட்டார்கள். ஓகே, அதை நம்ம மனம் சோர்ந்துடக்கூடாதுங்கிறதான் என்னுடைய செய்தி. ஓகே, ஏன்னா நம்ம ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த மட்டும் பஞ்சாப்லேயே அவங்க ஆட்சியை பிடிச்சப்போ ஒரு தேசிய கட்சிங்கிற ஒரு பிம்பம் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ அவங்க பயங்கரமான சரிவு, அதுவும் கெஜ்ரிவால் தோத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ இனி பாஜக அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கும். தோல்விகள் எல்லாருக்கும் வருங்க, அதாவது நான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு சோர்வு அடையக்கூடாது. இன்னைக்குன்னா நாளைக்கு வரும். ஏன்னா மோடி அவர்களுக்கு வயதாகாதா? கண்டிப்பாக. அமித்ஷாவுக்கு வயதாகாதா? வயதாகத்தான் செய்யும். எல்லா பேரரசுகளையெல்லாம் நம்ம பார்க்கலையா? ஆனால் ஒரு ஏறுமுகம் இருக்கிறது என்றால் இறங்கவும் இருக்க தான் செய்யும். எந்த அளவுக்கு ஏறுறாங்களோ அந்த அளவுக்கு இறங்கிடுவாங்க. வரலாற்று இயங்கியல், வரலாற்று நியதி ஜூலியஸ் சீசருக்கும் பொருந்தும், விளாடிமிர் லெனின் அவர்களுக்கும் பொருந்தும், எல்லா பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டுக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு உயரம் என்றால் அப்புறம் ஒரு வீழ்ச்சி இருக்கத்தான் வரும். முற்போக்காளர்களும் ஜனநாயகத்தை நம்புகிறவர்களும் மனித நேயத்தை அரவணைத்துக் கொள்ள விரும்புகிறவர்களும் தங்கள் நம்பிக்கைகளை இழந்துவிடக்கூடாது, உற்சாகத்தை இழந்துவிடக்கூடாது, தொடர்ந்து போராட வேண்டும். எத்தனை தோல்வி வந்தாலும் எழுந்து நின்று போராடி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் என்னை பொறுத்தவரையில் என் வாழ்வுக்கும் பொது வாழ்வுக்கும் வைத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி ஃபாதர்.